யாக்கோபு தன் குடும்பத்தோடு கானானின் தேசத்தில் உள்ள சீகேம் என்ற நகரத்தின் அருகே குடியிருந்தான். லேயாளுக்கு பிறந்த மகளான தீனா அந்த நாட்டின் பெண்களை பார்க்கும் விருப்பத்தால் ஒரு நாள் நகருக்குள் சென்றாள். அவள் தனியாக வெளியில் சென்ற அந்த சமயம் சீகேமின் அரசனான ஏமோரின் மகனான சீகேம் என்பவன் அவளை பார்த்தான். சீகேம் தீனாவை கண்டபோது அவன் உள்ளத்தில் தீய ஆசை எழுந்தது. அவன் அவளை வலுக்கட்டாயமாக துன்புறுத்தினான். இது ஒரு பெரிய பாவமாகவும் அநியாயமாகவும் இருந்தது. ஆனால் அந்த செயலுக்கு பிறகும் சீகேமின் மனம் தீனாவை நேசிப்பதாக மாறியது. அவன் தீனாவிடம் இனிமையாக பேசி அவளை திருமணம் செய்ய விரும்பினான். இதை அறிந்த சீகேம் தன் தந்தை ஏமோரிடம் இந்த பெண்ணை எனக்கு மனைவியாக கேட்டு வாங்குங்கள் என்று வேண்டினான். அதே சமயம் தீனா யாக்கோபின் வீட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாள். யாக்கோப் இந்த விஷயத்தை அறிந்தபோது மிகவும் வேதனைப்பட்டான். ஆனால் அவன் மகன்கள் வெளியில் இருந்ததால் அவர்கள் வரும் வரை அவன் அமைதியாக இருந்தான். யாக்கோபின் மகன்கள் வயலில் இருந்து திரும்பி வந்தபோது நடந்ததை கேட்டார்கள். அவர்கள் மிகுந்த கோபமும் துக்கமும் அடைந்தார்கள். இஸ்ரவேலின் வீட்டில் இப்படிப்பட்ட அவமானம் நடக்கக்கூடாது என்று அவர்கள் எண்ணினார்கள். அப்பொழுது ஏமோர் யாக்கோபிடம் வந்து பேசினார். அவர் எங்கள் தேசத்தில் குடியிருங்கள், வியாபாரம் செய்யுங்கள், கல்யாண உறவுகள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சீகேமும் தீனாவுக்காக விலை உயர்ந்த பொருட்களும் பரிசுகளும் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறினார். யாக்கோபின் மகன்கள் வெளியில் சமாதானமாக பேசினாலும் உள்ளத்தில் சூழ்ச்சி வைத்திருந்தார்கள். அவர்கள் எங்கள் சகோதரியை விருத்த சேதனம் செய்யாத ஒருவனுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் விருத்த சேதனம் செய்தால் மட்டுமே இந்த உறவு நடக்கும் என்று சொன்னார்கள். ஏமோரும் சீகேமும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நகரத்து மக்களை எல்லாம் விருத்த சேதனம் செய்ய ஒப்புக்கொள்ள செய்தார்கள். 3ஆம் நாளில் அவர்கள் அனைவரும் வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்த போது யாக்கோபின் மகன்களான சீமோனும் லேவியும் வாள்களுடன் நகருக்குள் சென்று எல்லா ஆண்களையும் கொன்றார்கள். சீகேமையும் ஏமோரையும் கொன்று தீனாவை மீட்டு வந்தார்கள். மற்ற சகோதரர்கள் நகரத்தை சூறையாடி மாடுகள், ஆடுகள், சொத்துக்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். இது மிகுந்த இரத்த பாய்ச்சலான அழிவையும் உண்டாக்கியது. இதை கண்ட யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் கடுமையாக கண்டித்தான். இந்த நாட்டில் உள்ள மக்கள் நம்மை வெறுக்கும்படி செய்தீர்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்தால் நம்மை அழித்து விடுவார்கள் என்று அவன் பயந்தான். ஆனால் அவர்கள் எங்கள் சகோதரியை ஒரு வேசியை போல நடத்தலாமா என்று பதிலளித்தார்கள். இந்த அதிகாரமானது மனித கோபமும் பழிவாங்குதலும் எவ்வளவு பெரிய அழிவை உண்டாக்கும் என்பதையும் பாவத்தின் விளைவுகள் ஒரு குடும்பத்தையே எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது.